அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டார் என்கிற செய்திதான் இன்று உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் மிக புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர். பல்வேறு விதமான ஹோட்டல்கள், சூதாட்ட விடுதிகள், ரியல் எஸ்டேட் போன்ற பல தொழில்களை செய்து மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பவர் ஜோ பைடன். இந்த ஜோ பைடனுக்கு இப்போது 81 வயதாகிறது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இப்போது 79 வயதாகிறது. இரண்டு பேருமே கிழட்டு பயல்கள். இந்த இரண்டு கிழட்டு பயல்களுக்கும் இடையேதான் அமெரிக்காவில் அரசியல் போர் நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவிற்கு அடுத்த ஜனாதிபதிக்கான தேர்தலும் நடத்தப்படுவதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் ஜோ பைடன் பிரச்சாரம் செய்கிறார், மற்றொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்கிறார். டொனால்ட் ட்ரம்பும் ஜோ பைடனும் நேருக்கு நேர் பேசிக்கொண்டு விவாதம் செய்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த விவாத நிகழ்ச்சியில் ஜோ பைடனுக்கு வயது மூப்பினால் ஞாபக மறதி நோய் இருப்பது கண்கூடாக தெரிந்தது. பல்வேறு பெயர்களையும் பல்வேறு தகவல்களையும் தப்பாக பேசியிருந்தார். அதை சுட்டிக்காட்டி டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். அடுத்த ஜனாதிபதியாக ஜோ பைடன் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஜோ பைடன் தகுதியற்றவர், அவருக்கு வயது மூப்பின் காரணமாக பல்வேறு ஞாபக மறதி நோய் வந்துவிட்டது, அவர் முழுதாக தகுதியை இழந்துவிட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பும் வயதானவர் தான், அவருக்கும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது, பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் ஜோ பைடன். இப்படித்தான் நடந்தது அந்த இரண்டு பேரின் விவாதம். இப்படிப்பட்ட நிலையில்தான் பென்சில்வேனியாவில், அமெரிக்காவின் பென்சில்வேனியா நகரில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அப்போதுதான் எங்கிருந்தோ ஒரு மர்ம மனிதன் டொனால்ட் ட்ரம்பை நோக்கி அந்த கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியால் சுட்டான். படபடவென்று அவன் சுட்டதில் அருகே இருந்த ஒருவர் உடனடியாக இறந்து போனார். 2 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பின் காதை கிழித்துக் கொண்டு சென்றது ஒரு குண்டு. அந்த காதில் இருந்து ரத்தம் வழிந்து அவரது டொனால்ட் ட்ரம்பின் முகத்தில் வழிந்தது அந்த ரத்தம். இதற்கிடையே அவரது பாதுகாவலர்கள் டொனால்ட் ட்ரம்பை சூழ்ந்து கொண்டு அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூடு தகவல் தான் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை உட்பட உலகின் பல்வேறு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய பிரச்சார கூட்டத்திற்கு எதிரே இருந்த ஒரு வீட்டின் மேலிருந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனை உடனடியாக சுற்றி வளைத்தது அமெரிக்க போலீஸ். அதோடு இல்லாமல் அவனை அங்கேயே அந்த வீட்டின் மேலேயே சுட்டு கொன்று விட்டது அமெரிக்க போலீஸ். உடனடியாக அந்த கொலைகாரனை சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிருடன் பிடிக்கலாம் என்று நினைத்தது அமெரிக்க போலீஸ். ஆனால் அது நடைபெறவில்லை. மேலும் இவன் துப்பாக்கி சூடு நடத்தினால் பல பேர் கொல்லப்படுவார்கள் என்பதால் உடனடியாக அவனை சுட்டு கொன்றது அமெரிக்க போலீஸ். அதே இடத்தில் மடிந்து போனான் அந்த மர்ம மனிதன். அதன் பிறகுதான் அவனை பற்றிய பல தகவல்கள் போலீசுக்கு கிடைத்திருக்கிறது. அவன் அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞன் மாத்யூஸ் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏன் இந்த மாத்யூஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மீது இவ்வளவு வெறுப்பு? ட்ரம்பை கொலை செய்யும் அளவுக்கு இவனுக்கு ஏன் இந்த வெறுப்பு என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. இது பற்றி அமெரிக்க உளவுத்துறையான FBI தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. நடைபெறவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பும் பைடனும் சரிசம நிகரில் இருக்கிறார்கள். யாருக்கு வெற்றி கிடைக்கும், யாருக்கு தோல்வி கிடைக்கும் என்கிற நிலை தெரியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பைடனை விட தான் முந்தி செல்ல வேண்டும் என்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறாரா என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ட்ரம்ப் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு எதிரே இருந்த வீட்டின் மீது இருந்து சுட்ட அந்த மர்ம மனிதன் ஏன் இவரை நேரடியாக சுடவில்லை? அருகே இருந்தவர்களை சுட்ட இந்த நபர் ஏன் ட்ரம்பை நேரடியாக சுடவில்லை? அவருக்கு வலதுபுறத்திலும் அவருக்கு இடதுபுறத்திலும் அவருக்கு மேலேயும் அவருக்கு கீழேயும் சுட்ட இந்த மர்ம மனிதன்
ட்ரம்பை ஏன் நேருக்கு நேராக அவர் நெஞ்சு பகுதியிலோ தலைப்பகுதியிலோ சுடவில்லை என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது பற்றியும் அமெரிக்க உளவுத்துறை விசாரித்து வருகிறது. ஏனென்றால் ட்ரம்ப் மிகப்பெரிய நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அமெரிக்கா நிர்வாகமே ட்ரம்ப் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறது. அரசாங்கத்தின் பல கோப்புகளை இவர் எடுத்து சென்று விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மீது இருக்கிறது. அதற்காக இவர் நடத்திய பல்வேறு வன்முறைகளும் அங்கே அரங்கேறி இருக்கிறது. அதற்கெல்லாம் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக நான் வந்தே தீர்வேன், நான் தான் அடுத்த ஜனாதிபதி என்றெல்லாம் ஆக்ரோஷமாக கூறிக்கொண்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இப்படிப்பட்ட நிலையில்தான் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டவன் 20 வயது இளைஞன். இந்த இளைஞனுக்கு தெரியாதா நேரடியாக இவரை சுட்டால் இவர் செத்து விடுவார் என்று? ஏன் இவன் அருகே இருந்தவர்களை மட்டும் சுட்டிருக்கிறான்? ட்ரம்ப் மீது ஒரே ஒரு குண்டு மட்டுமே அவரது வலது காதில் லேசாக சிராய்த்துக் கொண்டு சென்றிருக்கிறது. அதனால் அவருக்கு சிறிய அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நடவடிக்கையை, ஒரு துப்பாக்கி சூட்டை யாராவது நடத்த முடியுமா? கொலைகாரன் இவரை நேரில் இருந்து நேருக்கு நேராக சுடும்பொழுது இவ்வாறு நடக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பே இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாரா? இப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடந்தால் தன் மீது அனுதாபம் ஏற்பட்டு தனக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்று இந்த நடவடிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கிறாரா என்றும் அமெரிக்காவின் உளவு பிரிவு விசாரித்து வருகிறது. FBI என்று சொல்லப்படும் அமெரிக்க உளவு பிரிவு இந்த வழக்கை கையில் எடுத்து ஆய்வு நடத்தி வருகிறது. டொனால்ட் ட்ரம்பை துப்பாக்கியில் சுட்ட மாத்யூஸும் அதே பகுதியை, பென்சில்வேனியாவின் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன், 20 வயது இளைஞன். இப்படி ஒரு இளைஞன் இவரை சுடுவதற்கு காரணம் என்ன என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது உலக அளவில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி இருப்பது ஒன்றும் புதிதல்ல. அங்கே பல்வேறு நிகழ்வுகள் துப்பாக்கியால் சுடப்பட்டு பல பேர் இறந்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் கூட சிறுமிகளும் சிறுவர்களும் காக்கை குருவிகள் போல் சுடப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு கன் கல்ச்சர் நாடு என்பது அனைவருக்கும் தெரியும். துப்பாக்கி கலாச்சாரம் அங்கே தலை தோங்கிய ஒரு நாடு அமெரிக்கா. அமெரிக்காவின் கலாச்சாரத்தில் துப்பாக்கி மேலோங்கிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அங்கே பாதுகாப்புக்கு துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி துப்பாக்கி வைத்திருப்பதால் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சுடலாம் என்கிற நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த வன்முறை போக்கு மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நிகழுமோ, எந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நிகழுமோ, எந்த விமான நிலையத்தில் என்ன நிகழுமோ என்று பதைபதைப்பில் தான் மக்கள் அங்கே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு வீடு திரும்பிவிட்டால் அது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக பேசிக்கொள்கிறார்கள் அமெரிக்க மக்கள். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் அமெரிக்காவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய மாணவர்கள் பலர் அங்கே துப்பாக்கி சூட்டால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பல்வேறு வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா துப்பாக்கி கலாச்சாரத்தின் தாய் நாடாக இருக்கிறது. உலகமே இந்த துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு பயந்து கொண்டிருக்கிறது. அதில் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒருவர். அதனால் தான் முதல் துப்பாக்கி குண்டு பாய்ந்து வந்தவுடன் உடனடியாக அவர் கீழே குனிந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டார். அதனால் தான் அவர் இப்போது உயிர் தப்பி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க கலாச்சாரத்தை தான் அங்கே வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு சுதந்திரமான நாடு என்றாலும் அங்கே பெருகி வரும் வன்முறை உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. உலக மக்களையும் இந்த நிகழ்வு பெரும் கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. அமெரிக்காவில் குடியேற வேண்டும் என்று நினைப்பவர்களை பீதியடைய வைத்திருக்கிறது. அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று விரும்பும் தமிழக மாணவர்கள், இந்திய மாணவர்கள் இதையெல்லாம் யோசித்துத்தான் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும். அதன் பிறகுதான் அவர்கள் அமெரிக்காவில் குடியேறுவது பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.